அவங்களோட GT Neo சீரிஸ்ல அடுத்து 3D அப்படிங்கிற ஒரு ஸ்மார்ட் போன் எடுத்துட்டு வராங்க. பேரு ரொம்பவே லெந்தா இருக்கு. Realme GT Neo 3 அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்மார்ட் போன் குளோபலாவே லான்ச் பண்றாங்க. ஜூன் 7 வந்து லான்ச் ஆயிடுச்சு இந்த ஸ்மார்ட் போன். இந்தியா லான்ச் ஆகுங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. ஆனா ஸ்பெசிஃபிக்கா இன்னும் வந்து இந்தியாவில் லான்ச் ஆன மாதிரி பெருசா அந்த நியூஸும் தெரியல. இந்த ஸ்மார்ட் போன் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி இந்தியாவில் லான்ச் பண்ண ஒரு ஸ்மார்ட் போனை திரும்பவுமே கொஞ்சம் சில சேஞ்சஸோட மட்டுமே இங்க திரும்ப எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஆல்ரெடி லான்ச் ஆன நியோ 2 இருக்கு பாத்தீங்களா, GT Neo 2 அதே ஸ்மார்ட் போன்ல சில மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணி இங்க இந்த ஸ்மார்ட் போன் எடுத்து வந்திருக்காங்க. ஓவரால் ஸ்பெசிஃபிகேஷன் என்ன ஏது அப்படிங்கறத பேசிட்டு இந்த போன் ஒர்த்தா இல்ல அப்படிங்கிற நம்மளோட டீடைலான எக்ஸ்பிளனேஷனை பார்க்கலாம். Hello friends, welcome back to DBZ. இந்த ரியல்மியோட GT Neo 3T ஸ்மார்ட் போன் பொறுத்த வரைக்கும் இதோட ஓவரால் டிசைன் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஆனா இந்த டைம் வந்து எப்பயும் வெங்காயம் பூண்டு இந்த மாதிரி டிசைன்ல இருந்து இன்ஸ்பயர் ஆனவங்க இந்த டைம் செஸ் போர்டை பார்த்து இன்ஸ்பயர் ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவங்க கொடுக்கக்கூடிய இந்த பேக் டிசைன்ஸ் அப்படிதான் இருந்தது. ரெண்டு கலர் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க நமக்கு, ஒன்று ஒயிட் அண்ட் இன்னொன்று இந்த மேங்கோ மாதிரியான ஒரு கலர் கிரீன்ல கொடுக்குறாங்க. ரெண்டுலையுமே பார்த்தா அந்த செஸ் போர்டோட டிசைன் பாக்ஸா இருக்கக்கூடிய அந்த ஒரு டிசைன் பார்க்குற மாதிரி இருந்தது. நல்லா தான் இருந்தது, ஓரளவுக்கு நல்லா இருந்தது. அதே மாதிரி பேக்ல இருக்கக்கூடிய கேமரா செட்டப்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்டாங்கிள் டைப்ல 3 கேமராஸ் இருக்கக்கூடிய செட்டப்பையும் கொடுத்துருந்தாங்க. கேமரா செட்டப்ஸும் நீட்டாக கிளீனா பார்க்கறதுக்கு நல்லாவே தான் பண்ணியிருந்தாங்க. ரியல்மிங்கிற பிராண்டிங் மட்டும் பேக்ல இருந்தது. இந்த ஸ்மார்ட் போனோட ஆக்சுவல் வெயிட் அப்படின்னு பார்த்தோம்னா 194 கிராம் வரைக்கும் வருது. திக்னஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 8.7 mm திக்னஸோட தான் அந்த ஸ்மார்ட் போன் எடுத்துட்டு வராங்க. ஒரு ஸ்லிம்மான போன்லாம் சொல்ல முடியாது, ஒரு ஆவரேஜோட சைஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் போனை தான் இங்க வருதுன்னு சொல்லலாம். இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்கக்கூடிய டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இங்க ஒரு பஞ்ச் ஹோல் டிஸ்பிளேவா எடுத்துட்டு வராங்க. இது ஒரு AMOLED ஸ்கிரீன் 6.53 இன்ச்சஸ் இருக்கக்கூடிய ஒரு AMOLED ஸ்கிரீனை எடுத்துட்டு வராங்க. இந்த AMOLED ஸ்கிரீனை பொறுத்த வரைக்கும் இங்க 120 Hz வரைக்குமான ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. அண்ட் HDR10+க்கான சப்போர்ட்டும் இந்த ஸ்கிரீன்ல இருக்கு. ஸ்கிரீன் பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபுல் கம்ப்ளீட்டான பேக்கேஜ் எல்லாமே இங்க பண்ணிருக்காங்க. சரி, இன்டோர் அவுட்டோர் பெர்ஃபார்மன்ஸ்னு பொறுத்த வரைக்கும் இந்த பிரைட்னஸ் லெவல் எவ்வளவு இருக்கு அப்படின்னு கேட்டா 1300 பீக் பிரைட்னஸ் லெவலில் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்காங்க. அது ஒரு வேற லெவலான விஷயம் தான். அது போக ஸ்க்ரீனில் டால்பி அட்டம் சப்போர்ட்ஸும் இருக்கிறனால வீடியோஸ்லாம் பார்க்குறோம் அப்படிங்கும் போது அந்த அவுட்புட் சவுண்ட் குவாலிட்டி அப்படிங்கிறதும் நல்லா இருக்கும். பார்க்கறதுக்கும் சரி கேட்கறதுக்கும் சரி நல்ல விஷயங்கள் தான் அந்த டிஸ்பிளேஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இங்க அது போக இந்த டிஸ்பிளே பெசல்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு சின்னதா இருக்கனால வியூங் ஆங்கிள்ஸும் நல்லா இருக்கு. கேமிங்க்கு நல்ல ஒரு ரெஸ்பான்சிவ் டிஸ்பிளேவா தான் இங்க இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இங்க கொடுக்க போறது இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிடலாம். ஏன்னா AMOLED டிஸ்பிளே அப்படிங்கும் போல இந்த அளவு பிரைசிங்ல வருது அப்படிங்கும் போல கண்டிப்பா ஒரு ஆப்டிக்கல் நமக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்கும் அப்படிங்கறத கன்ஃபார்மா சொல்ல முடியும். இந்த ஸ்மார்ட் போன்ல கூடிய கேமரா செட்டப்ஸ் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லணும். கேமரா செட்டப்ஸ்ல பெருசா சர்ப்ரைசிங் எல்லாம் எதுவுமே பண்ணல ரியல்மி. வழக்கம் போல இருக்கக்கூடிய அந்த கேமரா செட்டப்பை இங்கேயுமே கொடுத்துட்டாங்க. பிரைமரியா ஒரு 64, செகண்டரியா ஒரு 8 அண்ட் ஃபைனலா ஒரு 2 மெகாபிக்சல் சென்சார் தான் இங்க இருக்கு. பிரைமரி பொறுத்த வரைக்கும் 64 மெகாபிக்சல் நமக்கு தெரிஞ்சதுதான், ஓரளவுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய கேமராஸ் தான் அங்க இருக்கு. அது ஓகே. செகண்டரியா இருக்கிறது ஒரு 8 மெகாபிக்சல். இதை இன்னுமே கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. ஒரு 12 மெகாபிக்சல் அது போங்க அப்படிங்கிற மாதிரி தான் கேட்குற மாதிரி இருந்தது. ஏன் 8 விட தாண்ட மாட்டேங்காங்கன்னு தெரியல. சரி, அது நடக்காதுன்னு நமக்கும் தெரியும். 8 மெகாபிக்சல் தான் கொடுத்துருக்காங்க. அல்ட்ரா வைட பொறுத்த வரைக்கும் இங்கே கேமராஸ் இருக்கு. அட் ஃபைனலாக ஒரு 2 மெகாபிக்சல் அதை அந்த பிரைமரிலேயே ஆப்டிமைஸ் பண்ணலாம். நாங்கள் பண்ண மாட்டோம், நாங்கள் ஒரு கேமரா தனியாக கொடுக்குறோம் அப்படிங்கிற பேரில் வந்து பண்ணுறாங்க. என்ன சொல்றது, கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத மட்டும் வச்சுக்கலாம். அதே மாதிரி ஃப்ரண்ட்ல கூடிய செல்ஃபீஸ்னு வரும்போதுல இவன் பெருசாக ஒன்றும் பண்ணல. நம்ம வயசுல கூட இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இல்லை. 16 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா தான் கொடுத்துருக்காங்க. இந்த 16 மெகாபிக்சலை விடவே மாட்டாங்களாட்டு இருக்கு. என்ட்ரி லெவலில் ஸ்டார்ட் பண்ணி இவங்களோட ஹையஸ்ட் வரைக்கும் எல்லா ஃபோன்ஸ்லையும் இந்த 16 மெகாபிக்சலே இருக்கு. கொஞ்சம் கேமராஸ்ல ஏதாவது புதுசாக பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்னு தோணுச்சு. ஆனால் 16 மெகாபிக்சல் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் செல்ஃபி கேமரா இருக்கு, ஓரளவுக்கு டீசென்டான பர்ஃபார்மன்ஸ். இந்த பிரைமரியை பொறுத்த வரைக்கும் 4K வரைக்குமான வீடியோஸை அவுட்புட்டாக எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் கேள்விப்பட்டேன். அந்த அளவுக்கு இருந்தால் சந்தோஷமான விஷயம் தான். இங்க போன்ல வந்து இருக்கக்கூடிய பர்ஃபார்மன்ஸ் இதான் அந்த போனோட முக்கியமான பார்ட். ஏன்னா அந்த GT சீரிஸே கேமிங் ஆப்டிமைசேஷனுக்காக தான் வந்தது. GTங்கிறது அந்த கேமிங்கை மென்ஷன் பண்ணுறது தான். GT மோட்ஸ்லாம் தனியாக இருக்கு. அதனால இந்த போன்ல கூடிய கேமிங் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கணும்ல. அப்போ என்ன ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா Snapdragonோட 870 இங்கே பர்ஃபார்ம் பண்ணுது. நிறைய ஃபோன்ஸ்ல 870 பற்றி இப்போ பேசிட்டு இருக்கோம். அந்த 870 பொறுத்த வரைக்கும் ஒரு பெட்டரான சூப்பரான சிப்செட்னு சொல்லலாம். என்ன காரணம்னா 8 சீரீஸ்ல 888 வரும்போது கூட நிறைய ஹீட் இஷ்யூஸ்லாம் கூட இருக்கிற மாதிரி கேள்விப்பட்டோம். ஆனா இந்த 870 பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரிலாம் எந்த பிரச்சனையுமே இல்லாம ஒரு பக்காவான கேமிங் ப்ராசஸரா தான் இந்த 870 இருந்தது. இந்த பிரைசிங் செக்மெண்ட்ல 870ங்கிறது ஒரு சூப்பரான பர்ஃபார்மர் தான். அது போக இந்த போன்ல கூடிய இந்த GT மோட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் இந்த கேமை இன்னமே பூஸ்ட் அப் பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு நல்ல ஆப்ஷனா தான் இருக்கும். 870 ஆப்டிமைசேஷன் ஆகட்டும், இந்த போன்ல நம்ம கேம்ஸ் விளையாடும் போது அந்த கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம நல்லாவே ஃபீல் பண்ண வைக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதனால வந்து இந்த சிப்செட் பொறுத்த வரைக்கும் இங்கே ஃபுல்லி மாடர்ன்னு சொல்லலாம். ஒரு நல்ல சிப்செட்டை இங்கே வந்து ரியல்மி எடுத்துட்டு வந்திருக்கிறது ஒரு நல்ல ஆப்ஷனாக தான் இருந்தது. அதனால ஓகே.
இந்த ரியல்மியோட GT Neo 3T ஸ்மார்ட் போன் பொறுத்த வரைக்கும் இங்க அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 12ல நமக்கு எடுத்துட்டு வராங்க. ரியல்மியோட யூஐல தான் எடுத்துட்டு வராங்க. அதனால பர்ஃபார்மன்ஸ் அந்த சின்ன சின்ன விஷயங்கள் நல்லாவே பண்ணியிருப்பாங்க. ரியல்மி யூஐ ஓரளவுக்கு க்ளீன் அண்ட் நீட்டான யூஐ தான். அதனால பெரிய ஒரு பிரச்சனை எல்லாம் அங்க இருக்க போறது இல்ல. அதனால இந்த விஷயத்துலயும் நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்கக்கூடிய அந்த பேட்டரி அப்படின்னு வரும்போது இங்க நமக்கு ஒரு 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதை சார்ஜ் பண்றதுக்கு 80 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் நமக்கு கொடுத்துருக்காங்க. இதுதான் இங்க இருக்கக்கூடிய ஓவரால் செட்டப். இந்த ஸ்மார்ட் போன்ல எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய ப்ராசர்னு சொல்லலாம். ஏன்னா 870 கொடுத்துருக்காங்க. அந்த டிஸ்பிளே ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. கேமரா செட்டப்ஸ் எப்பயும் போல யூஸ்வலா பாக்குறது தான். இதெல்லாம் ஓவராலா நல்லா இருந்தது. இங்க நமக்கு அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 12ல ரியல்மியோட யூஐல தான் எடுத்துட்டு வராங்க. ரியல்மி யூஐ 3.0ல இங்க எடுத்துட்டு வராங்க. இதுவுமே ஓரளவுக்கு ஓவரான நல்ல விஷயங்கள் தான். இந்த ரியல்மியோட GT Neo 3T ஸ்மார்ட் போனோட பிரைசிங் அப்படின்னு பார்த்தோம்னா ஏற்கனவே லான்ச் ஆன ரியல்மியோட GT Neo 2 ஸ்மார்ட் போன் தான் கிட்டத்தட்ட சிமிலரா இருக்கு. அதோட பிரைசிங்கே இங்க இருக்கலாம் அப்படிங்கறத எதிர்பார்ப்பா இருக்கு. ஆனா இப்ப மார்க்கெட்ல 870யோட இருக்கக்கூடிய நிறைய போன்ஸ் அண்டர் 30Kல வந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி வந்து இந்த ஸ்மார்ட் போனையும் அண்டர் 30Kல எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னா வேற லெவலான ஸ்மார்ட் போனா இருக்கும். அந்த 8128 வேரியன்ட் அண்டர் 30Kக்குள்ள கொண்டு வந்தாங்கன்னா ஒரு சூப்பரான போன் தான் கண்டிப்பா சொல்ல முடியும். இந்த பிரைசிங்க தாராளமா வாங்கலாம்ப்பா. ஒரு பெஸ்டான ஆப்ஷன் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் போனா ரியல்மி வந்து இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பாப்போம் என்ன பிரைசிங் கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம வீடியோவை லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரெகுலரான அப்டேட்ஸ்க்காக. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.